பட்ட பகல்ல பள்ளிக்கூடத்தின் வாசல்ல பள்ளிக்கூட குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லன்னா என்ன சார் இது? அந்த குழந்தை செய்த தவறு என்ன? அந்த குழந்தைய எத்தன நாள் திட்டமிட்டு அவன் வந்து பின்னாடி வந்து சேஸ் பண்ணி வந்திருப்பான். அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திரும்ப திரும்ப பாருங்க இது ஒரு பேட்டர்ன். அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு கல்வி சாலையா? கல்வி சாலை தான் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நடந்த பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பார்க்கிற பொழுது, அதுவுமே கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே நடக்குதா? நான் வந்து ஸ்கவுட் ட்ரெய்னிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கவுட் மெமரி இல்லாத ஒருத்தன் வந்து 3 நாள் கேம்ப் பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அங்க பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் குடுத்து, அந்த கேஸ் பார்த்தோமா? இன்னைக்கு ராமேஸ்வரத்துல பள்ளிக்கூட வாசல்ல போட்டு அந்த குழந்தைய வந்து கொன்னு இருக்கான். அதுவும் குழந்தை. இப்ப நம்ம கேள்வி, இந்த தைரியம் எப்படி வருது? குற்றவாளிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு, குற்றம் செய்யலாம், செய்து அதிலிருந்து தப்பித்து விடலாம்ன்ற ஒரு எண்ணம் வருதுல்ல. இது வந்து சரியான நிர்வாகம் இல்லாததால தான் வருது. தப்பு செஞ்சா தண்டனை கடுமையா இருக்கும். தப்பிக்கவே முடியாதுன்ற எண்ணம் தர வேண்டிய இந்த அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது, அவனுக்கு ஒரு துணிச்சல தருது. அவன் இன்னொரு பக்கம் அவன் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸா கூட இருக்கலாம். சரக்கு கூட வந்திருக்கலாம். அது வந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு பட்ட பகல்ல ஒரு பள்ளிக்கூட வாசல்லயே இப்படி பண்ண முடியும்னா, இப்ப கோயம்புத்தூர் இன்சிடென்ட் எடுத்துக்கங்க. இவங்க ஏன் அங்க போனாங்க? இந்த பொண்ணு ஏன் அந்த அந்த இடத்துக்கு போச்சு? அவுட்ஸ்கட்ஸ்க்கு போச்சு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு ஏன் போச்சுன்னு மனசாட்சி இல்லாம சில மனிதர்கள் கேட்டாங்க. ஏன் பள்ளிக்கூடத்தினுடைய தலைவாசல்ல ஒதுக்குப்புறமா? ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா? இப்ப எங்க போச்சு உங்க சட்டம் ஒழுங்கு? இப்ப எங்க போச்சு உங்க இரும்பு கரம்? துருபிடித்து, சீல் பிடித்து, கேவலம் கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவோ நடந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் சொல்லி தான் பள்ளிக்கல்வித்துறையுடைய மாண்புமிகு அமைச்சருக்கு அது தெரிய வருது. சரி தெரிந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? ஃபோன்ல இன்னைக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதையே விளம்பர மாடல் அரசு விளம்பரம் படுத்திக் கொண்டிருக்கிறதே, குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்காக இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உளவுத்துறை வேலை செய்யணுமா இல்லையா? எல்லா கல்வி சாலைகள்லயும் எத்தன குழந்தைகள இன்னும் நீங்க பலி குடுத்த பிறகு இந்த பாதுகாப்பு விஷயத்த புரோட்டோகால சரி பண்ண போறீங்க?